இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நாளாகமத்தின் 1வது புஸ்தகம் 12வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாவின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சத்தில் இருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். சவுலுக்கு பின் தாவீதை கர்த்தர் முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினார். இதை அறிந்த எல்லா கோத்திரத்தாரும் தாவீதிடத்தில் வந்தார்கள். தென் திசையில் உள்ள யூதா பென்யமீன் கோத்திரத்தாரும் தாவீதிடத்தில் வந்தபோது, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயமும் உங்களோடு இசைந்திருக்கும் என்று அவன் சொன்னபோது, அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவன், நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடைய சார்பில் உம்முடைய பட்சத்தில் இருப்போம். உமக்கு சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், சமாதானம் என்று தேவனுடைய தயவு தாவீதுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது என்று அவன் சொன்னான். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார் என்று அறிந்த எல்லா கோத்திரத்தாரும் தாவீதிடத்தில் வந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து அதை ஆவியானவர் முன்மொழிந்து உறுதிப்படுத்தினார். ஆவியானவருடைய வழிநடத்துதலை புரிந்து கொண்ட தாவீது அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தலைமை பொறுப்பை கொடுத்தான். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, கூடவே இருந்து காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறதை ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி இருப்பார் என்றால் அதற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வேண்டிய நபர்களை நம்மிடம் கூட்டி சேர்க்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றின்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொல்லப்பட்டதன்படியே உனக்கு சமாதானம், உன்னோடு சமாதானமாய் கூடவே இருப்பவர்களுக்கும் சமாதானம் என்கிற வாக்குத்தத்தத்தை இங்கு கர்த்தருடைய ஆவியானவர் அமாசாவின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் தாவீதின் பட்சத்தில் இருக்கிறார் என்றும் அடுத்த ராஜா தாவீதுதான் என்று அறிந்திருந்தும் தன் தகப்பன் செய்வது தவறு என்று தெரிந்திருந்தும் சூழ்நிலை நிமித்தமாக யோனத்தான் தாவீதை சார்ந்து இராதபடி தன் தகப்பனோடு இருந்ததுனால மடிந்து போனான். நாம் யாரை நம்பி சார்ந்து இருக்கிறோம்? கர்த்தர் யாருடன் இருக்கிறாரோ, யார் பட்சத்தில் இருக்க சொல்லுகிறாரோ அவர்களோடு நாம் இருந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு அவனோடு கூடவே இருந்து பாதுகாத்து மற்ற எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்த்து தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கிருபை அளித்தீர். தாவீது உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தது போல நாங்களும் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக காணப்படவும், தாவீதுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் சமாதானத்தை அருளி செய்தது போல எங்களுக்கும் எங்களோடு சார்ந்துள்ளவர்களுக்கும் சமாதானத்தை அருளி செய்யும்படிக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடந்த 5 மாதங்கள் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தது போல இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் அருளி செய்ய போகிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.